Winxclass சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வேலை வாய்ப்பு இதை பார்க்க போகிறோம். ஸோ ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ஜாப்புக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருங்க, அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கிடைச்சது, இது போன்ற விவரங்கள் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வந்து கிராஜுவேட் டிப்ளமோ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய என்னென்ன கிராஜுவேட்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பட்டம் பெற்றவங்களும் டிப்ளமோ முடிச்சவங்களும் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். எப்போ வந்து பாஸ் அவுட் ஆகிருக்கணும்னா அதாவது பாஸ்டு டூரிங் செப்டம்பர் 2020, 2021, 2022 இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் பாஸ் பண்ணவங்க வந்து இந்த அப்ரெண்டிஸ் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் டிகிரி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரான்ச் இருக்குன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரைட்டா, அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் EEE டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லி 5 பிரான்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா இதில் 50 வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கலுக்கு EEEக்கு 10, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 19, சிவிலுக்கு வந்து 15, ஆட்டோமொபைலுக்கு 10, மொத்தம் 104 வேகன்சி கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் இருக்குது. இவங்களுக்கு வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த 1 இயரில் மந்த்லி வந்து 9,000 ரூபாய் வந்து ஸ்டைபண்ட் அமௌண்ட் அதாவது சேலரி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி டிப்ளமோ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ஜாப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 50, EEEக்கு 30, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 7, சிவில் இன்ஜினியருக்கு 5, ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு வந்து 18, ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 110 வேகன்சி. இவங்களுக்கு மந்த்லி வந்து ஸ்டைபண்ட் வந்து 8,000 ரூபாய் கொடுக்குறதா சொல்கிறாங்க. 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும். இந்த அப்ரெண்டிஸ் ஜாப் எல்லாமே 1 இயர் வந்திருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. இது பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா. ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 214 வேகன்சி வந்து வந்திருக்கு அந்த அப்ரெண்டிஸ் ஜாப்பில். ஸோ இது கீழே என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இவங்களே சொல்லிட்டாங்க. டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி ஃபுல் டைம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி டெக்னீஷியன் டிப்ளமோ பண்ணுறவங்க வந்து நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்கூடிய அந்த டேபிள் சொல்லியிருக்கிற அந்த பிரான்ச் வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி வந்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் எப்பவுமே SC ST OBC மாற்றுத்திறனாளிகள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் சரியாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இந்த டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் நான் ஏற்கனவே சொன்னதா 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரெண்டிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ பின்னாடி வந்து ஏதாவது ஜாப்புக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ப்ரீவியஸ் ட்ரைனிங் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னா இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்ரெண்டிஸ் ஜாப் வந்து செஞ்சுட்டு இருக்கவங்க அல்லது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ஜாப் வந்து 1 இயர் முடிச்சவங்க வந்து இதுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே அப்ரெண்டிஸ் முடிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதனோட மதிப்பின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுத்துறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஸ்டெப்பில் வந்து பண்ண வேண்டியதாகும். நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து நீங்கள் பண்ணணும். இதுக்கான வெப்சைட் பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கு வந்து 1 or 2 days வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து என்ரோல்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்ரெண்டிஸ் ஜாப்புக்கலாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ரைட்டா. ஸோ இந்த எப்படி பண்ணுறதுன்னு ஹவு டு அப்ளையும் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து போக்குவரத்து படிக்காசுலாம் எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். தங்கறதுக்கு வந்து நோ போர்டிங் லாட்ஜிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ போக்குவரத்து செலவு இல்லை அங்கேயே தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தங்கறதுக்கான வாடகை அது எதுவுமே நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணிக்கணுமே, அவங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் வந்து வீடியோவே போடுறேன். 17/4/2023 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரைட்டா. கடைசி தேதி 1/5/2023 நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா NATS போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 ஒன்று இருக்குல்லையே, அது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளைங் மாதிரி ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 12/5/2023 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ரைட்டா. ஃபஸ்ட்டு வந்து இதான் 1/5/2023 ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/5/2023 வந்து கொடுத்துருவாங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுதான் பார்த்தீங்கன்னா 29/5/2023 30/5/31 வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும்ன்றாங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட்டுக்கான அந்த இது பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா www.boat-srp.com இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறதை சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வெப்சைட் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ அப்ளிகேஷன் எப்போ
செக் பண்ணுவாங்க, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இப்போ நான் வந்து சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இது கிளாரிஃபை பண்ணால் தான் நான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறக்காமல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வித் தகுதி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ரெண்டிஸ் ஜாப் தான் 1 இயர் தான் ட்ரைனிங். ஸோ பின்னாடி ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் ஆகுன்றதுலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.